சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோட். இன்றைக்கி நைட் நடக்க போகிறத காலையிலேயே பார்க்கலாம் வாங்க. வித்யாவும் முருகனும் கோயிலில் அந்த லெட்ரு எழுதி 2 பேருக்கு என்ன பொருத்தம் இருக்குன்ட்டு பார்க்குறது எழுதி பரிமாறிட்டு இருக்காங்க. முருகன் படித்து பார்த்துக்கிட்டே இருக்கார். வித்யா இருந்துட்டு என்ன எத்தனை தடவை தான் படிப்பீங்க அப்படின்ட்டு, உங்கள் எழுத்து நல்லா அழகாக இருக்குதுங்க, முத்து போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது, அதனால தான் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலான்ட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி முருகன் சொல்கிறாரு. சரி என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறப்ப 2 பேர்த்துக்கு ஒத்து போகுதுங்க அப்படிங்கிறப்ப, என்ன எல்லாமே ஒத்து போகுதா? இல்லைங்க, ஒரு சிலர் ஒத்து போகுது. அப்போனா மீதி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, நான் என்னென்ன ஒத்து போகலையோ அதை நான் மாற்றிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி முருகன் சொல்கிறாரு. வித்யாவும் சரி இருங்க, உங்களுது எப்படி இருக்குது, எனக்கும் அதே மாதிரி தான் அப்படிங்கிறப்ப, சரி நீங்கள் மாற்றிக்கிறேன்னு சொல்கிறப்ப நானும் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறா. சரி அடுத்தது நெக்ஸ்ட்டு என்னன்ட்டு முருகன் கேட்குறாரு. நெக்ஸ்ட்டா இருங்க கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. கேட்டு சொல்கிறீங்களா? யாரை கேட்டு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. என்னத்தான் என் மனசாட்சி கேட்டு தான் சொல்லணும் அப்படின்னு, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அப்படியே வித்யா. டக்குன்னு இருங்க ஒரு நிமிஷம், நான் தனியாக போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. மீனா வந்துட்டு என்னங்க அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மொட்டையாக பேசுகிறப்ப மீனாவுக்கு புரியல. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, என்னத்தை புரிகிற மாதிரி சொல்லுங்கள். அன்றைக்கி நீங்கள் தான் 10 விஷயத்தை எழுதி 2 பேர்த்துக்கு ஒத்து போகுதான்னு பார்க்க சொன்னீங்கல்ல, அதுதாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்ட்டு, அவர் ஒரு சிலர் ஒத்து போகுன்னு சொல்கிறாரு, நான் என்ன ஒத்து போகாததை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு, என்ன சொல்லலாம் அப்படிங்காட்டி, சரி என் லவ்வை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு, வேணாம் டக்குன்னு சொல்லக்கூடாது, பொறுமையாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா. அதான் எல்லாம் மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாரல்ல, அதனால் நம்ம லவ்வை சொல்லிக்கலாம் அப்படிங்கிறப்ப, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இதாக இருந்தால் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி எதாக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், சரிங்க நான் பொறுமையாகவே சொல்லிக்கிறேன். இப்போ என்ன கேட்டாருன்னு என்ன சொல்கிறது, நான் பார்த்து சொல்கிறேன் பொறுமையாக சொல்கிறேன்னு சொல்லி சொல்லுங்கள், யோசிக்க எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க அப்படின்ட்டு மீனா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு ஐயோ இவங்க 2 பேரும் லவ்வுக்கு நம்மளையே அனுமானம் ஆக்கிடுவாங்களாட்டிருக்குது, சரி எதாக இருந்தாலும் நல்லதே நடந்தால் சரி அப்படின்ட்டு மீனா வச்சிட்றாங்க. வித்யா போய் பொறுமையாக பார்த்து சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அப்போனா சரி அப்படின்ட்டு, என்ன இன்னுமே அந்த லெட்டரை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, கையெழுத்து அழகாக இருக்குதுங்க அதனால தாங்க அப்படின்ட்டு, சரி வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. ஸ்ருதி அம்மா வர்றாங்க. சம்மந்தின்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க. விஜயா அண்ணாமலையும் வர்றாங்க. அண்ணாமலை விஜயா இருந்துக்கிட்டு, மீனா சம்மந்தியமாக வந்திருக்காங்க, டீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஸ்ருதி அம்மா இருந்துட்டு, எனக்கும் டீயெல்லாம் ஒன்றும் வேணாம், என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, என்ன ஆச்சு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப, அண்ணாமலை முத்து ரோகிணி மனோஜ் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன பண கஷ்டம், என் பிள்ளைய வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிற இடத்துக்கு எதாக இருந்தாலும் என்ன வேணும்னு எங்கிட்ட கேட்கலாமல்ல, ஏன் என் பிள்ளைய வேலைக்கு அனுப்புகிறீங்க அப்படின்ட்டு. அவள் டப்பிங் போகிறதே பிடிக்கல, இதில் வேறு ஒரு ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, அவங்கவுங்க விருப்பத்துக்கு தான் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் எங்கள் வந்து பண கஷ்டம் யாருக்கிட்டையும் எங்களுக்கெல்லாம் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், எங்கள் பசங்க தான் சம்பாரித்து தராங்களோ ஒழிய நாங்கள் இப்போ மருமக பொண்ணுக்கிட்ட ஒன்றும் பணம் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அவர் பிளாங்க் செக் கொடுத்து இதில் எவ்வளோ வேணுமாலும் ஃபுல் பண்ணிக்க சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்ப, என்ன எங்களை விலைக்கு வாங்குறீங்களா அப்படின்னு முத்து எடுத்து பேச துடிக்கிறப்ப, அவங்க அப்பா எதுவுமே பேசாத, நீ கம்முனு பேசாமல் ஓரமாக நின்று அப்படின்ட்டு, நாங்கள் இது நாள் வரைக்கும் எந்த மருமக பொண்ணுக்கிட்ட காசு வாங்கினது கிடையாது, அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்கவுங்க குடும்பத்துக்கு தான், அவங்க வீட்டுக்காரருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க போகிறாங்களோ ஒழிய நாங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க தெரியாது, என் பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது, டப்பிங் போகிறதே எங்களுக்கு பிடிக்கல, இதில் வேறு சர்வர் வேலை பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. ரோகிணி இருந்துட்டு, அவங்க வந்து ரவியோட ஸ்பெண்ட் பண்ணத்தான் அந்த சர்வர் வேலைக்கே போகிறாங்க, 2 பேருக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அங்கேனாச்சுக்கு பேசி சிரித்து சந்தோஷமாக கூட இருக்கலான்ட்டு தான் போகிறாங்க, அவங்களோட விருப்பத்துக்கு தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னானே. உனக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை, என் பொருள் தானே எச்ச தட்டு எடுக்கிறா, ஆமாம் நீங்கள் உங்கள் பொண்ணு இங்கே சாப்பிட்ட தட்டு கூட கழுவ மாட்டேங்கிறாங்க, அங்கே போய் எடுக்கிறது நல்லது தானே,
இங்கே உங்கள் பொண்ணு சாப்பிட்ட தட்டு என் பொண்டாட்டி மீனாக தானே கழுவிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லி முத்து பேசுகிறா அப்படி. இவரை முதல்ல பேச வேணாம்னு சொல்லுங்கள். இவர் என்ன இப்படியே பேசிகிட்டு இருக்காரு என்னைய. என்ன இந்த செக்கு உங்களுக்கு ஃபுல் பண்ணி தானே வேணும் கொண்டாங்க அப்படின்ட்டு எழுதுறாரு. 500 எழுதுறாரு. மனோஜ் இருந்துட்டு 500 அப்படிங்கிற அப்படி. அப்புறம் 5000 போடுறாரு. ரோஹிணி இருந்துட்டு 5000 ரூபாயா அப்படின்ட்டு எழுதிட்டே போவோம். 5 லட்சம் 50 லட்சம்ன்ட்டு எழுதிட்டே இருக்கிறாரு. உங்கள் அம்மா ரொம்ப இதாக என்னமோ மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி பார்லரம்மா இதை கொண்டு போய் போட்டோம்னா உடனே ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி முத்து வந்து ரோஹிணியிட கேட்குறாங்க. இல்லைங்க இது மெயின் பிரான்ச்சில் தான் போடணும் அப்படின்னு சொன்னோன்னே போகிறதுக்குள்ளே போகிறேன்ட்டு கிளம்புறப்ப அவங்க அம்மா போய் செக்கை பிடுங்க பார்க்குறாங்க. அப்போனா நீங்கள் எங்களை இது பண்ணுறீங்களா, நாங்கள் பணத்துக்காக அலையிறோம்னு நினைக்கிறீங்களா, மோசடி படத்தில் வர மாதிரி பணக்காரங்க அடிக்கடி செக்கை நீட்டுறாங்களா அந்த மாதிரி நீட்டிகிட்ருக்குறீங்க, எங்களை நாங்களாம் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது அப்படின்ட்டு முத்து வாக்குவாதம் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறப்ப உங்கள் பணம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி செக்கை கிழிச்சு போடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. எங்கள் வீட்டு பொண்ணு ஹோட்டலுக்கு போய் சர்வர் வேலை பார்க்கக்கூடாது, நாங்களே எங்கள் மருமகனுக்கு ஹோட்டலை ஆரம்பித்து தரோம் அப்படின்னு சொல்கிறப்ப, அப்பா நம்ம ரவி நம்மக்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறாங்க, அங்கேயே கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க அப்படின்ட்டு பாருங்கள் இவர் எப்படி பேசுகிறாருன்னு பாருங்கள். எப்படி பேசுகிறேன்னா இருங்க வேறு விதமாக பேசுகிறேன்ட்டு நல்லா டைலாக்காக நீளமாக இழுத்து பேசுகிறா அப்படிமே முத்து. நீங்கள் எங்கள் பையனை இழுத்துட்டு போக பார்க்குறீங்க, அது அவங்கவுங்க எடுக்க வேண்டிய முடிவு, அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. விஜயா வந்துட்டு அவங்க 2 பேரும் சின்ன பொண்ணுங்க, அவங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம தான் எடுத்து சொல்லணும். சரி நான் வந்து அதுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அவங்க சுருதியோட அம்மாவும் சரி நான் கிளம்புறேன், ஏதோ நல்ல முடிவாக இருந்தால் சரி அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்தது கோயில் சீன் காட்டுறாங்க. கோயிலில் டிராஃபிக் போலீஸ் வெயிட் பண்ணுறாங்க. சீதா வர்றாங்க. சீதா வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களோ அப்படின்ட்டு இல்லை இப்போ தான் அப்படின்னு சொல்லி சரி வாங்க சாமி கும்பிட போகலான்ட்டு போகிறாங்க 2 பேரும். சாமி கும்பிட போகிறப்ப முருகனும் வித்யாவும் ஒரு பக்கம் சாமி கும்பிட்றத சீதா பார்த்துட்றாங்க. சீதா பார்த்துட்டு ஐயோ இவங்க இங்கே அப்படின்ட்டு அருண்கிட்ட இருங்க நான் போய் அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறப்ப இல்லை நான் போய் வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு என்னென்ன வாங்குன்னு தெரியாது நான் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க. டிராஃபிக் போலீஸை போய் முருகன் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா, நம்ம அடிக்கடி கோயிலில் மீட் பண்ணிக்கிறோமே, நமக்கு வந்து பூர்வ பந்தம் இருக்கிற மாதிரி அடிக்கடி நம்ம மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்களாவா சொல்லிட்டீங்களான்னு முருகன் கேட்குறாரு. நான் சொல்லிட்டேனே அப்படிங்கிறப்ப நீங்கள் என்னாச்சுன்னு நான் என்ன சொல்லலை அப்படின்ட்டு எதையும் பயப்படாமல் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போலீஸ் கிளம்பிடுறாரு. முருகன் வந்து வித்யா பின்னாடி ஐன்ட்டு சொல்லிக்கிட்டே கிளம்புறாரு. என்ன ஐன்னு சொல்லிகிட்டே பின்னாடியே வர்றீங்க அப்படின்னு சொல்லி வித்யா கேட்குறா. கேட்டோடனே இல்லை ஐயப்பனை வேண்டிக்கிறேன். என்ன இது அம்மன் கோயிலுங்க, எப்படிங்க ஐயப்பனை வேண்டுவீங்க அப்படின்ட்டு, சாமின்னா எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி முருகன் சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. சொல்கிறதுக்குள்ள சரி இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு, என்ன கிளம்புறீங்களா, நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்ட்டு, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோடு முடியுதுங்க. என் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.